பெசன்ட் நகரில் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆனோங்க. சரி அப்படியே பெசன்ட் நகர் பீச்னால நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரது ஃபஸ்ட்டு அஷ்டலட்சுமி கோவில் தானே. ஸோ அஷ்டலட்சுமி கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து உள்ளே போனால் எல்லாமே வந்து க்ளோஸ்டில் இருக்குது. இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்து கோயிலே வந்து புதுப்பிச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே கட்டிகிட்ருக்காங்க. அதனால் வந்து சாமி வந்து தரிசனம் வெறும் உற்சவர் மட்டும் தான் வச்சு தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் உற்சவரை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காமெடி பண்ணுறதுக்கு தான் இதை வீடியோ எடுக்கிறேன்றதை கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியே பாருங்கள், நாங்கள் வந்து பின்னாடி பக்கமாக இந்த எல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் வந்து பின்னாடி பக்கம் வந்தோம். அப்படியே பீச் வந்துருச்சு. பக்கத்துலேயே தானே பீச்சு. அஷ்டலட்சுமி கோவிலேருந்து இப்படி இறங்குனது இந்த பக்கமே பீச்சு தான். அதனால் பீச்சில் வந்து பாருங்கள், கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. நல்லா 5:30 மணிக்கு மேலே வர ஆக போகுது. நான் அதனால் இருட்டா இல்லை மழை வர இருட்டான்னு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் மழைலாம் வரவே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்போடையே வந்து தைரியமாக விளையாடிட்டு இருக்கோம். மழை வராதுன்னு நினச்சே நாங்கள். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. என்ன பேசி என்னங்க, நாங்கள் என்ன நினச்சாலும் மழை வந்துட்டு தான் மறு வேலை பார்த்தது. ஃபஸ்ட்டு உடனே வந்து மழை வந்துருச்சு. சரி, ஒரு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வரைக்கும் மழையாகவே இருந்தது. சரி, அதனால் அப்படியே அங்கே ஓரமாக நின்றுட்டோம். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பக்கமாக அதாவது இந்த அஷ்டலட்சுமி கோவில்கிட்ட இருக்கிற பீச்சிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் அப்படியே ஒரு மாதிரி சந்து மாதிரி போகுது. அது மாதிரி போனாலே வந்து சர்ச் இருக்கு இல்லையா, பெசன்ட் நகர் சர்ச், அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பெரிய பீச் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது வந்து அது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாக இருக்கும், கடலாம் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த பக்கமாக. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.